நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருப்பதிகை வீராட்டானேஸ்வரர் கோவிலில் கடந்த 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு நடத்த முடிவு செய்து இதற்கான பாலாலயம் கடந்த ஆவணி மாதம் தொடங்கியது. இதனையொட்டி அறநிலையத்துறை சார்பில் திருப்பணி ஆலோசனை கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். கோவில் நிர்வாக அலுவலர் தீன்ஷா, ஆய்வாளர் ஸ்ரீதேவி, வர்த்தக சங்க தலைவர் சண்முகம், அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன், தொழிலதிபர்கள் அருள், சரவணன், மாதவன், வர்த்தக சங்க செயலாளர் வீரப்பன், கவுன்சிலர்கள் கிருஷ்ணராஜ், அன்பழகன், கதிர்காமன், முன்னாள் கவுன்சிலர் ஐயப்பன், கோவில் குருக்கள் சீனிவாசன், கல்யாணம் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் அறநிலையத்துறை சார்பில் ராஜகோபுரம், 2ஆம் நிலை கோபுரம், நூற்றுக்கால் மண்டபம், குளத்து மண்டபம், திருநீற்று மண்டபம், சுற்றுச்சுவர், வசந்த மண்டபம் உள்ளிட்ட திருப்பணிகளுக்கான அனுமதி வேண்டி துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவில் அதற்கான அனுமதி பெறப்பட்டு பணிகளுக்கான ஆன்லைன் டெண்டர் விடப்படும் என தெரிவிக்கப்பட்டது. திருப்பணிக்காரர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட திருப்பணி வேலைகளை விரைவாக நடத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.